நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. நம்ம தினமும் நெஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதுக்கெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹார்மோனிக் பேட்டர்னுக்கு மார்க்கெட் ஆனது இங்கேருந்து ஆரம்பித்து இதுக்கு டார்கெட் இங்கே வந்து அடிச்சிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் சரிங்களா, இங்கே வந்து ஃபஸ்ட் டார்கெட் அடித்தது, அப்புறம் ரெண்டாவது டார்கெட் இங்கே மேலே போயிட்டு தேர்ட் டார்கெட் அடிச்சிருக்கு. இன்னும் பேலன்ஸ் வந்து இந்த இடம் இருக்குது மார்க்கெட்டுக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுனில் வந்து இந்த இடம் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இருக்குது 44,530 வரைக்கும் டார்கெட்டு டவுனில் இருக்குது. ஒரு வேளை மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகிருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு வேளை மேலே போச்சுன்னா இங்கே வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. ஏன்னா இங்கே வந்து பாருங்கள், இலியாட் வேவ் 1, 2, இப்போ சப்போஸ் இது 3ஆக இருந்தால் ஓகே, 3ஆக இருந்தால் மேலே 4, இல்லைன்னா இங்கே வருது நாளைக்கு வருதுன்னா இது 3ஆக இருக்கலாம், திருப்பி இது 4ஆக இருக்கலாம், திருப்பி 5 கூட கீழே வரலாம். புரியுதா இலியாட் வேவ் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் ஆனது இது ஒரு ½ சார்ட்டு. இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னுக்கு இந்த இடம் இந்த 44,839 என்ற நம்பரை பிரேக் ஆகிடுச்சுன்னா, நம்ம வந்து பிரேக் ஆகி கீழே ஓப்பன் கொடுத்தாங்கன்னா, ஸ்டார்டிங்கே வந்து டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகி பிரேக் ஆகிடுச்சுன்னா, இங்கே வந்து ஒரு ரீடெஸ்ட் அடிச்சதுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 44,627 இது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேவா, 44 இது வரைக்கும் வச்சுக்கலாம். இதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு டவுனில் போகும். ஒரு வேளை மார்க்கெட் நாளைக்கு பை மோடில் இருந்தால் நம்ம வந்து இங்கே இந்த 45,051க்கு மேலே ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 45,263, 45,476 அண்ட் 45,690. இதையும் பிரேக் ஆச்சுன்னா பேட்டர்ன் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இதையும் பிரேக் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட்டு இங்கே போகும். புரியுதா, அடுத்த டார்கெட்டு அப்சைடு மார்க்கெட் மூமெண்ட் இருந்தால் மார்க்கெட் ஆனது அப்சைட் டார்கெட் இங்கே போகும், அடுத்த டார்கெட் இந்த டார்கெட்டுக்கு போகும். மேலே டவுனில் மேலே அப்சைடு மூமெண்ட்டாக இருந்தால், டவுன் சைடு மூமெண்ட்டாக இருந்தால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு புட் கிடச்சிதுன்னா, மார்க்கெட் மேலே போகுது காலையில் அப்படின்னா இங்கே போய்ட்டு இங்கே எக்ஸிட் ஆகிறது பெட்டரு. இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் புட் கிடச்சா புட்டை வந்து நம்ம இங்கே வரைக்கும் திருப்பி அகைன் வச்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே வரைக்கும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி செட்டப் வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குது. நிஃப்டி பொறுத்தவரை நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் எப்படி ஆகுதுன்றதான் ரொம்ப முக்கியமானது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5 வந்து முடிஞ்சிருக்கு. இப்போது இலியாட் வேவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5 வேவும் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கேருந்து பை தான் ஆகணும். ஃபெப்பை பொறுத்த வரைக்கும் போட்டாலும் பை தான் ஆகணும். ஆனால் மார்க்கெட் எந்த மூடு எப்படி வேணால் போகலாம். ஏன்னா கரெக்ஷன் வந்து பெரிய கரெக்ஷனாக இருந்தால் மார்க்கெட்டு கீழே 460 வரைக்கும் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ இந்த பேட்டர்னுக்கு ஃபெப்பை வச்சு போட்டால் நம்மளுக்கு 0.618 கரெக்டாக டேர்ன் ஆகிருக்கு. இன்றைக்கி டேர்ன் ஆகி இப்போ மார்க்கெட் ஆனது இங்கே வந்திருக்கு. எங்கே வந்திருக்கு, இன்னும் டார்கெட் பெண்டிங்ன்ற மாதிரி தான் காமிக்குது. இப்போது 786 வந்து 775 இருக்குது. இதுக்கு மேலே போனால் என்ன நடக்குது, இது கீழே வந்தால் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஒரு வேளை டவுன் ட்ரெண்டாக இருந்தால் மார்க்கெட் நம்ம இந்த 21,683 கீழே நம்மளுக்கு டவுனில் வரும்போது ஃபஸ்ட்டு டார்கெட் 609 ஆகும். செகண்ட் டார்கெட் வந்து 21,536 செகண்ட் டார்கெட்டாக ஆக்ட் ஆகும். மேலே அப்சைட் மூமெண்ட்னால் நம்ம எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா
இந்த 21,760 இதில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ஃபஸ்ட் டார்கெட் 21,831, செகண்ட் டார்கெட் இதுக்கும் மேலே போச்சுன்னா செகண்ட் டார்கெட் 909 அண்ட் தேர்ட் டார்கெட் இஸ் 979. அவ்வளோதான், இது வரைக்கும் தான். ஸோ அப் சைடு வந்து 979 வரைக்கும், டவுன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 536லேருந்து 461 வரைக்கும் நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. FinNifty பொறுத்தவரை FinNifty அந்த பேங்க் நிஃப்டி மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. ஸோ FinNiftyயை பொறுத்தவரை ஒருவேளை இதுதான் பேட்டர்ன், சப்போஸ் இதுதான் பேட்டர்ன் கம்ப்ளீட்டட் அப்படின்னா, பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா பை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இப்போது 865 இருக்கா, 865 இருக்குது, 886னால் இது வரைக்கும் வரலாம், 19,991 வரைக்கும் கூட வரலாம். வேணால் இங்கே ஒரு டார்கெட்டும் பெண்டிங் இருக்குது. சரியா? ஸோ அதுவும் பார்க்கணும். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் டவுனில் வந்து இங்கேருந்து திரும்புகிறானா இல்லை இங்கேருந்தே மேலே ஸ்டார்ட் பண்ணானா நம்மளுக்கு ஃபஸ்ட் டார்கெட் 20,236 அண்ட் 20,378. இந்த இடத்துல என்ன நடக்கிறான்றது தான் பார்க்கணும். சிமெட்ரிக்கல் பேட்டர்னால் திருப்பி அகெயின் வந்து மார்க்கெட் கீழே இங்கேருந்து கீழே வந்து கூட இந்த டார்கெட் அடிக்கலாம். இப்படி மேலே போகுது அப்படின்னா இதையும் பிரேக் ஆகுது. 20,378 பிரேக் ஆனால் 2521ன்றது இதோட டார்கெட்டு. அடுத்த டார்கெட் 20,800. ஒருவேளை 500 பிரேக் ஆகி மேலே போச்சுன்னா கண்டிப்பாக இந்த டார்கெட்டை போய் அடிக்கும் 20,800 அப்சைட் மூமெண்ட்டில். அப்போது மார்க்கெட் மேலே அப்சைடு மூமெண்ட்னால் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். டவுன் சைடு அப்படின்னா ப்ரீவியஸ் எடுத்து பாருங்கள், இங்கே வரைக்கும் கூட வரும். டவுன்லேயே வரா மாதிரி இருந்தால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்னா இங்கே வந்து கூட 19,390 வந்து கூட சப்போர்ட் எடுக்கலாம். இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல 19,500 வந்து கூட டவுன் ட்ரெண்ட்லேருந்து சப்போர்ட் எடுக்கலாம். இது வந்து டெய்லி இல்லை, ஐ மீன் இன்ட்ராடே கிடையாது, பொசிஷனல் சொல்கிறேன். நாளைக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் அப்சைடு மூமெண்ட்டில் அப்சைடில் ஓப்பன் ஆச்சுன்னா, கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இந்த ட்ரெண்டு, கேப் டவுனில் ஓப்பன் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிதுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 19,952, 19,811. சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இங்கிருந்து திருப்பி டார்கெட் அடிக்க கூட மார்க்கெட் ஆனது போகலாம். ஸோ அதை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் கூட வர ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பை.